இன்றைய வசனம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கூட காலையிலே எழும்பும் பொழுது கர்த்தரை நோக்கி பார்த்து யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே யெகோவா ஈரே என்ற வார்த்தை ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். யெகோவா ஈரே என்றால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கின்றதான இந்த வார்த்தை எல்லா விதமான காரியங்களையும், ஒவ்வொரு நாளுக்குரிய அந்தந்த நாளுக்குரிய காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையோடு கூட யெகோவா ஈரே என்று சொல்லி உங்கள் உள்ளத்திலே அந்த சத்தம் ஒலித்துக் கொண்டே இருக்குமானால், நிச்சயமாக அந்த விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை நீங்கள் கனப்படுத்துவீர்களானால், கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அந்தந்த நாளுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு பெரிய வெற்றியை தந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களே, அது யெகோவா ஈரே, அது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எந்த நன்மைக்காக நீங்கள் விசுவாசத்தோடு நீங்க அறிக்கையிட்டாலும் கூட யெகோவா ஈரா இருக்கிறவர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளை செய்வார். பிரியமானவர்களே, எப்போது அதை பொறுப்பேற்றுக் கொள்வார் என்றால், நம்முடைய பாரங்களையும் கவலைகளையும் அவர் மேல் வைக்கும் போதுதான் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். நம்முடைய பாரங்களை நாமே சுமந்து கொண்டிருந்தால் கர்த்தரால் ஒன்று செய்ய முடியாது. பிரியமானவர்களே, தாவீது ராஜா சொல்கின்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி சங்கீதம் 55:22 விட பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கின்றார், கர்த்தர் மேல் உங்கள் காலையில் எல்லாம் வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எந்த பாரங்கள் ஆனாலும் கர்த்தர் மேல நீங்க வச்சிடுங்க. பிரியமானவர்களே, கர்த்தரிடத்துல நீங்க சொல்லிருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்க அவர் மேல் வைத்து விடுங்களேன்னு சொல்லிவிட 1 பேதுரு 5:7 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்படின்னால் எந்த விதமான காரியங்களோ, தேவைகளோ, உங்களுக்கு ஒருவேளை நெருக்கமான ஒரு சூழ்நிலைகளோ எதுவா இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு மனிதன் இருக்கிறார்களோ இல்லையோ, இல்லாமல் இருந்தாலும் கூட, மனுஷனுடைய ஆதரவு இல்லாமல் இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்துல சொல்லி பழகுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்வார். ஒருவேளை எந்த தேவையா இருந்தாலும், கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் சொல்லிடுங்க. அவர் உங்களை இருதயத்தின் பாரங்களை லகுவாக்குவார். பிரியமானவர்களே, நீங்கள் அவரிட சொல்லி ஜெபித்த அத்தனை ஜெப குறிப்புகளுக்கும் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஒருவேளை கடன் பிரச்சனையா இருக்கலாம். ஒருவேளை அதற்காக நீங்க கலங்குகின்றீர்களோ, இத்தனை ஆண்டுகளும் இந்த கடன் பிரச்சனை மாறவில்லையே, கடனை எப்படி அடைப்பது என்று சொல்லி கலங்குகின்றீர்களோ, கர்த்தர் அதற்கேற்ற ஒரு வழியை திறப்பார். கடனை அடைப்பதற்குரிய ஒரு வாசலை திறப்பார். பிரியமானவர்களே, உங்கள் கையின் பிரயாசங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து கடனை தீர்க்கக்கூடிய, முடிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். யெகோவா ஈர், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற கர்த்தர். பிரியமானவர்களே, ஒருவேளை பிள்ளைகளுக்கு இன்னைக்கு திருமணம் கைகூடி வரவில்லையே என்று பதறுகின்றீர்களோ, யெகோவா ஈர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். வழிகளை திறப்பார், அற்புதத்தை செய்வார், ஏற்ற துணையை கொண்டு வருவார். ஒருவேளை பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒருவேளை ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, கல்லூரிக்கு சேர்க்க வேண்டிய பண தேவை பிள்ளைகளுக்கு இல்லை, ஐயோ நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி மிகவும் மனபாரத்தோடு, கண்ணீரோடு, உள்ளத்தில் பெரிய ஒரு கலக்கத்தோடு பெற்றோர்களாகி நீங்கள் இருக்கிறீர்களோ, பிரியமானவர்களே, கலங்காதீங்க. நிச்சயமாக உங்க பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்கள் பாரமுள்ள உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். மனுஷர் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அன்றைக்கு பாருங்க, பலி செலுத்த ஆட்டுக்குட்டி இல்லையே என்று சொல்லி ஈசாக்கி கலங்கிய போது ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று சொல்லி அப்படியே பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொண்டார் அல்லவா? பிரியமானவர்களே, ஆதியாகமம் 22:13 கூட நம்ம வந்த வசனத்திலே வாசிக்கிறோமே, ஈசாக்கு குழந்தையா இருந்தபோது தகப்பனிடத்துல கேட்கிறார், பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு சொல்லி. ஆனா கர்த்தர் பாருங்க எப்படி அற்புதமா அந்த பலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுப்பேற்றுக் கொண்டார் பாருங்க. அப்படியானால் இன்றைக்கு நம்மை உண்டாக்கின தகப்பனுக்கு தெரியாமல் இருக்குமோ உங்கள் பாரங்கள்? நீங்கள் அவரிடத்துல சொல்லும்பொழுது அவர் பார்க்காதவர் போல் இருப்பாரோ? பிரியமானவர்களே, கலங்காதீங்க. நிச்சயமாக உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கும் யெகோவா ஈராக இருந்து கரம் பிடித்துக் கொண்டு உங்களை அற்புதமாக நடத்துவார். பெரிய காரியங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். அற்புதங்களை செய்வார். பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். பிரியமானவர்களே, அப்படியாக கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே அற்புதங்களை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா? அன்புள்ளே இயேசப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலும் கூட யெகோவா ஈரே எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்கிற தேவன். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த வசனம் சொல்கிறதையா, இன்றைக்கும் கூட எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே கலக்கத்தோடு, கண்ணீர்களோடு, எந்தெந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய திருமணங்களுக்காக, தன் பிள்ளைகளுடைய ஆண்டவரே தொழிலுக்காக, பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்காக, பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா ஸ்கூல் படிப்புக்காக, ஃபீஸ் கட்டுவதற்காக, கல்லூரி தேவைக்காக இப்படியாக கலங்கி கொண்டிருக்கிற பெற்றோர்களுடைய கண்ணீரை கண்ணைக்கு பாரு. எந்த ஆண்டவரே, எந்த இடத்துல இந்த பிள்ளைகளுக்கு ஒத்தாசை வர வேண்டுமோ, எந்த இடத்திலே உதவி வர வேண்டுமோ ஆண்டவரே, அந்த இடத்திலிருந்து ஆண்டவரே உதவிகள் வரும்படியாய் நீர் அற்புதத்தை
செய்யும். மனுஷ தயவுகளை தாங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் நன்றாக படிக்கட்டும், மேல் படிப்பு படிக்கட்டும், ஸ்கூல் படிப்பு படிக்கட்டும், பிள்ளைகளுடைய திருமணங்கள் அற்புதமாய் நடக்கட்டும், பிள்ளைகளுடைய தொழில் வாய்க்கட்டும், பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒரு பெரிய தேவ சமாதானம் உண்டாகட்டும், நோய்கள் நீங்கட்டும், பலவீனங்கள் மாறட்டும். அப்பா, எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்கிற கர்த்தர். பிள்ளைகளை சமாதானமாய் சந்தோஷமாய் குடியிருக்க பண்ணுங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை அற்புதமாய் சந்தித்து நீங்க நடத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறக்காக நன்றி. நீங்க ஜீவனுள்ள தேவன் என்பதை அப்பா, நீங்க இந்த பிள்ளைகள் கண்டுகொள்ள நீங்க பெரிய காரியங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து விட்டதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி. இந்த கருத்துக்களை அத்தனை பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.